நான் மிலிட்டரியில் இருக்கும்போது சொல்ல எங்கள் அண்ணன் அந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணுவார். 16 வயது கதை நீங்க மிலிட்டரிக்கு போறப்ப முன்னாடியே அதுக்கு முன்னாடியே அது கதை. என்ன சார் நீங்கள் வந்து ட்ராமாலும் நடிக்கிறீங்கன்னு, ஐயோ நான் இல்லையா என் தம்பி அவன் என்னை மாதிரி இருப்பான் அவன் அப்படின்ட்டு உடனே நடிகர் ஆக்கியிருக்கலாம் இல்லை, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் ஆக்கியிருந்தா நீ ஒரு ஆள் இருப்ப அப்படின்னாரு. பாண்டியன், நெப்போலியன், ராதிகா, ராதா இவங்கெல்லாம் அவர் மேலே உயிரை வச்சுருப்பாங்க. அவருக்கு ஒன்றுனா அப்படி இது அந்த மாதிரி. அதுதான் எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே இது. பட் இவங்க கொஞ்சம் அதிகமாக தொடர்புகளில் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவர் கண்ணன் சார் வந்து, சார் என்ன சார் நீங்கள் அப்படி நிறுத்திட்டு கையெடுங்க பார்த்தா பூரா ஒழுகுது. ஒரு லைனில் ஒரு கதை சொல்லுங்க. சொன்னேன் சார் ஜெயராஜர் கதை சொன்னா நிழல் கதையை சொல்லிட்டு அப்படி. ஸோ அப்படி அந்த நிழல்கள் கதை அந்த மணிவண்ணன் அப்படி என்ட்ரி ஆகியார். அப்படி இருந்தாலும் நிழல்கள் அவர் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார், ரிக்ஷாக்காரன் மாதிரி கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கதையில அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. 78 எனக்கு கல்யாணம். 78 நாங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம். எங்கள் ஒய்ஃபோட அக்காவை தான் பாரதிராஜா கல்யாணம் முடிச்சிருக்காரு. நான் சிஸ்டர்ஸை நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரி பண்ணிட்டோம். மனோஜ்குமார் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவரோட அக்கா 2 பேருமே. அவன் தான் கடைசி பையன். என் ஒய்ஃபோட தம்பி அவன் தான். ஸோ அதான் சொந்த வந்து எங்கள் அத்தை பிள்ளைங்க தான் 2 பேருமே. லவ் மேரேஜா சார்? இல்லை லவ் மேரேஜ் இல்லை, எங்கள் அப்பாவோட பிறந்த அத்தை பிள்ளைங்க தான். 78 எனக்கு கல்யாணம். நான் கவர்மெண்ட் ப்ரெஷர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்பயும். அப்போ கேஆர்ஜி கேட்குறாரு, என்ன ஜெயராஜா என்னடா பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்று வேண்டாம், அடுத்தடுத்து சொந்த படம் எடுக்கணும், நீ அதை வேலையை விட்டு வா, சிவப்ரோஜகளில் வேலை செய்ய, தொழிலை கற்றுக்க அப்படின்னாரு. அதுதான் என்னுடைய என்ட்ரி. சிவப்ரோஜகளில் உள்ளே வர்றேன். கேஆர்ஜியோட மச்சனை ஒரு பையன் கோபின்னு, அவர் தான் கேஷ் டீலிங் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தார். அவர் கூட நான் இருந்திருந்து அந்த தொழில் கற்றுட்டு இருந்தேன். அடுத்து புதிய வார்ப்புள் சொந்த படம், அதை நான் டேக் அவுட் பண்ணிட்டேன். இந்த வேலையை விட்டுட்டு நீங்க சினிமாவில் நீங்களும் வர போறீங்கன்னு சொன்னோடனே சாரோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? யாரு? பாரதிராஜா. அவர் தான் கேட்டாரு, வாடா அடுத்து நம்ம சொந்த படம் பண்ண போறோம், அதனால நீ இதை தொழிலை கற்றுக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதில் என்ன கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் என்ன வேலை கொடுத்துருப்போறாங்க, நீ இதில் இருந்து என்ன கொஞ்சம் நல்லா தோணிக்கலான்ட்டு அப்படி இருந்தால். புதிய வார்ப்புகள் ஃபுல்லுமே எங்கள் சொந்த ஊரில் தான் ஷூட் பண்ணோம். நல்லபடியாக போச்சு. 16 வயது நிலை கதையெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணாரா? முன்னாடி நிறைய பண்ணியிருக்காரு. நான் அதை வச்சுதான் நான் மிலிட்டரியில் இருக்கும்போது சொல்ல எங்கள் அண்ணன் அந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணுவார். 16 வயது நிலை கதை நீங்க மிலிட்டரிக்கு போறப்ப முன்னாடியே அதுக்கு முன்னாடியே அது கதை அது தெரியும் எனக்கு. அதே மாதிரி சிவபிரஜகன் தெரியும் அவருக்கு. சிவபிரஜகன் கப்பனாரோட 2 அவருக்கு அதுதான் கதை. டைலாக் பண்ண மாற்றிருக்கலாம் தவிர 2 கதையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், தெரியும். அந்த 2 கதையும் வச்சு ரொம்ப நான் பழைய கற்பனை எப்படி இருந்தேன், அது மாதிரி தான் இவரும் பண்ணார். அதை காட்டி பெட்டராக பண்ணியிருந்தாரு. ஆனால் இவர் நினைச்ச அளவுக்கு பண்ண முடியல. இவர் வந்து ஃபினான்ஷியலி கொஞ்சம் டைட் பண்ணி இந்த சிவபிரஜாக்களை 8 லட்ச ரூபாயில முடித்தோம். அவருடைய தாட் வந்து வேற மாதிரி கொண்டு போகலான்னு சார், ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொண்டு போகலான்னு அந்த அளவுக்கு போகணும்னு செலவு ஆகிட்டு ஓரளவு பிடிச்சி பண்ணிட்டாரு. அதே மாதிரி இப்போ 16 வயதுலேயே 6-7 ரூபாயில் பண்ணார். கிழக்கு போகிற 7 ரூபாயில் பண்ணார். இது புதிய வார்ப்புள்ள 8 ரூபாயில் பண்ணார். இந்த மாதிரி ரொம்ப எக்கனாமி தான் படம் பண்ணியிருக்காரு. அதிகமாக செலவழிக்க மாட்டார். அதாவது அப்படி செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்கிட்ட வராதிங்கன்றவர். செலவழிச்சு படம் எடுக்கணும்னா என்கிட்ட வராதிங்க. இப்போ ஏவிஎம்ல புதுமைப்பெண் பண்ணார் இல்லையா, அப்போ கூட சரவணன் சார் சொல்லிட்டு, என்னங்க ரொம்ப இதாக இருக்கு, கொஞ்சம் நல்லா செலவழிச்சு நல்லா பெருசாக பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட வர வேண்டாம். முதல்ல இது ப்ரொடியூசருக்கு வந்து எந்த அளவுக்கு நான் சுருக்கி பண்ணணுமோ அவங்களுக்கு எக்கனாமிக்காக படி கொடுக்கறதா என்னுடைய கடமை. அதுக்கு தான் என்கிட்ட வரணும். பெருசாக பண்ணுறது பெரிய பெரிய டேரக்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிருங்க அப்படின்னு. இது படமெல்லாம் முடிஞ்சிருச்சு, சாங் நாள் ரிச்சாக பண்ணணும் அப்படின்ட்டாரு சரவணன் சார். அப்போ சொன்ன சாங் ரிச்சாக பண்ணணும்னா இப்போ நான் வந்து குரூப் போட்டெல்லாம் எடுக்க மாட்டேன். ஒரு மரத்தடியில் ஹீரோயினை வச்சு நம்ம சாங் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் அப்படி பண்ணணும்னா
புடியூர் சரோஜா அக்கா இருக்காங்க, அவங்கள வச்சு நீங்கள் ஏதோ பண்ணிக்கங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் ஏதோ அவருக்கு வேணும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு அதில் ஒதுங்கிட்டாரு. என்ன செலவழிச்சு பண்ணுறதுன்னா என்ன கேட்டு வராதிங்க அப்படின்றவர். அந்த மாதிரி எக்கனாமிக்ல இருக்கு அவர். 16 வயதினிலே ரஜினி, கமல், ஸ்ரீதேவி அது ஆடிஷன்லாம் அப்ப நீங்க இருந்தீங்களா? இவங்களதான் நடிக்க வைக்க ஆடிஷன் போறேன். அதெல்லாம் இருக்க மாட்டேன். நான் அந்த இதுக்கு அதுக்கு சம்மந்தம். சிவபிரஜாக்கள் பின்னாடி தான் நான் நீங்க உள்ளுக்குள்ளேயே வந்து என்டர் ஆகுறீங்க. இப்போ வரைக்கும் என்னன்னா ஸ்டுடியோக்குள்ள இருந்த அந்த கேமராவை வெளியெடுத்துட்டு வந்தாருங்கிறது தான் ஒரு பெரிய தமிழ் சினிமாவே திருப்ப முனையாக்குன ஒரு சம்பவம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்க போனீங்களா? 16 வயதினிலே ஷூட்டிங் ஸ்பாட் போனீங்களா? அது சிவபிரஜாக்கள் வரைக்கும் நான் சிவபிரஜாக்கள் இது வரைக்கும் சிவபிரஜாக்கள் தான் நான். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட போனதில்லை. பார்த்ததில்ல. நான் கவர்மெண்ட் ப்ரொஜெக்ட் ஒர்க் பண்ணேன். அதோட அவர் அப்பப்போ எப்பயோ போய் அவரை பார்ப்பேன். நான் அப்போ மின்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மின்ட்லேயே ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். போய் பார்ப்பேன், சரி என்ன நடக்குதுன்னு பார்த்து வந்துடுவேன். ஆனால் அதுக்குள்ள சிவபிரஜாக்களில் உள்ள நுழைஞ்ச பின்னாடி தான் ஓஹோ இதெல்லாம் சினிமாவா அப்படின்னு. அதுக்கு பின்னாடி தான் புதிய ஒரு படம் சொந்த படம்னால அதுக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய இது பாக்யராஜ் சார் வந்து கமிட் ஆனதெல்லாம் பெரிய சுவாரஸ்யமானது. செல்வராஜ் சார் வந்து டைலாக் எழுதணும், எழுதி கொடுத்துட்டாரு. அப்புறம் இவர் பாம்பேல இருக்காரு. அவர் அங்கேருந்து வந்தோன்னு என்னப்பா இந்த மாதிரி எழுதி கொடுத்தாரு, அவர் எழுதி கொடுத்தாருங்க அப்படின்னு. எல்லாமே ஃபைலில் நம்ம டேபிள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தாரு. அவருக்கு கொஞ்சம் அதில் நாட்டம் இல்லை கொஞ்சம். ஏன்னா இவர் ரொம்ப விரிவாக எழுதியிருந்திருக்காரு டைலாக். அது ஷார்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வருதுன்னு பாக்யராஜ் அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் வேணா கூப்பிட்டு வரேன்னு கூப்பிட்டுருந்தாங்க. பாக்யராஜ் சார் போய் இந்த மாதிரி அண்ணன் கூப்பிட்றாரு, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லைன்னு நான் ஒன்றும் சும்மா கூப்பிடுங்க. அவர் வர்றதுக்கு பயக்கிறாரு, ஏதோ பிரச்சனையா இருக்கு, என்னை கூப்பிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல. வந்தோடனே நேரம் சார் உட்காரியா? இல்லை பரவாயில்ல சார், உட்காரியா, உனக்கு கதை தெரியும், இந்த புதிய வரவு கதை தெரியுமா? அது டைலாக் எழுதுன்னு செல்வராஜ் சார் எழுதியிருப்பாரு. எழுதுன அப்படி அதில் கொஞ்சம் மாற்றங்கள் கொஞ்சம் செஞ்சேன், நீ எழுத அப்படின்னாரு. சரி ஜெயராஜா ரூம் போட்டு கொடுன்னா, சரி சுதாரில் லட்சுமா மடத்தில் அதில் போட்டு தர சொன்னார். அப்போல்லாம் 50 ரூபா ரூம் வாடகை. ரூம் இல்லை நான் பாம்புரோவில் போட்டு தரேன்னு, அங்கே காஸ்ட்லி வேண்டாம் இங்கே போடல அப்படின்னு சொல்லிட்டாரு பாக்யராஜ் சார். பாரதிராஜா என்ன சொல்கிறாரு, நீங்கள் இதுக்கு பாம்புரோவில் போடு அப்படின்றாரு. இவர் வேணாம் அங்கெல்லாம் ரொம்ப வேலை. போய் போட்டேன். 50 ரூபா செலவு கையில் கொடுத்துருப்போம், பேப்பர் பென்சில் எல்லாத்தையும் ஸ்டேஷனில் வாங்கி கொடுத்துட்டேன், வந்துட்டேன். 2ஆம் நாள் போகிறேன், ஒரு 50 ரூபா மட்டும் செலவு கொடு ஜெயராஜ், பாக்கி எல்லாமே இருக்குது அப்படின்னாரு. 3ஆம் நாள் ரூம் வைக்கேட் பண்ணிட்டாரு. என்னென்ன என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை அதில் நான் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. எல்லாம் எழுதிட்டேன் அப்படின்னாரு. என்னது 2 நாளில் எழுதிட்டீங்களா? ஆமாம் 2 நாளில் டைலாக் ஃபுல்லும் படத்துக்கு எழுதிட்டீங்களா? ஆமாம். இல்லை பண்ணலண்ணே, ஏதாவது பிரச்சனை சொல்லுங்கண்ணே, அவர்கிட்ட திட்டு வாங்க முடியாதுன்னு அடிப்பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை ஜெயராஜ் முடிஞ்சிருச்சு வாங்க போகலாம் அப்படின்ட்டு கையில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், என்னடா ஏதாவது இது பண்ணிட்டு பிரச்சனையா அப்படின்ட்டு காய்ச்சி பிடிச்சி எனக்கு திட்டுறாரு. கொண்டு வந்து கொடுத்தோன்னே அவர் படம் இது படி வாசிப்பார். யோ இதுதான் நான் கேட்டேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னாரு. அப்புறம் சொல்லார், பயங்கர நான் இந்த நாளைக்கு இந்த பசங்களாம் வர்றாங்க, மேக்கப் டெஸ்ட் எடுக்க போகிறேன், நீ வந்து இருந்து பண்ணு. வரேன் சார் அப்படின்னு. சரி காலையில் வந்தாங்க, ஸ்டில் போட்டோகிராஃபர் இவர் லட்சுமிகாந்த் வந்தார். எல்லாம் ஸ்டில் எடுத்தாங்க. எடுத்து சாயங்காலம் ரிசல்ட் வந்துருச்சு. வந்தோன்னே காமிக்கிறேன், சார் இந்த பையன் நல்லா இருக்கான், இந்த பையன் நீ அவனும் சரியில்லை, நீ தான் ஹீரோ அப்படின்ட்டாரு பாக்யராஜ். ஜெயராஜ் நாளைக்கு வரும்போது, அவர் அன்னைக்கு லொக்கேஷன் கிளம்புறாங்க. ஜெயராஜ் நான் வரும்போது பாக்யராஜ் கூப்பிட்டு வந்துடு அப்படின்னாரு. சார் வேண்டாம் சார், இது சொந்த படம், உங்கள் சொந்த படம், என்னையிலும் விஷப்பரிச்சலும் பண்ணாதீங்க அப்படின்னு எவ்வளவு சொல்கிறாரு. முடியா நீ தானே அப்படின்ட்டாரு. நீ வரும்போது என்ன பண்ணு, ஜார்ஜ் ஒன்று போ, நல்ல திக்கான பனியன் வைப்பாங்க, அது ஒரு 4-5 வாங்கிட்டு அதை போட்டு அதுக்கு மாதிரி கூட சட்டையை போட்டோம்னா கொஞ்சம் இதை பாடி ஏன்னா ஆள் இப்படி இருப்பார். அந்த மாதிரி அவர் ஹீரோ பண்ணாரு.
அவர் போயிட்டாரு. போனப்ப இவர் போன சொல்லு ஜெயராஜ் வேண்டாம் அப்படின்னு என்ன விசிட் பண்ண சொந்த படம் முதல்ல எடுக்கிறாரு. நான் அவர்கிட்ட ஏதோ பேச முடியுமான்னு உங்களுக்கே தெரியும்ல, திட்டு வரேன் வாங்க போகலாம் அப்படின்னு. நானும் மனோபாலா, சித்ராலட்சுமணு, ரத்தி எல்லாம் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். இப்படி அவர் ஹீரோனாரு. அப்படியே பெரிய நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படலையா? அவரு உங்களை கேட்கலையா? அது கேட்கவும் இல்லை, நானும் ஆசைப்படல. அப்புறம் இப்படி இருந்தது. திடீர்னு ஒரு ஒரு சூழல் வந்து இரா சரவணன் விட்டு இந்த இதில் வீடனில் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வர்றாரு. வந்தோடனே சார் இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் நடிக்கணும்னாரு. இல்லை நீங்கள் தப்பாக வந்துட்டீங்க, உள்ளே இருக்காரு அவர் தான். ஏன்னா அப்போ ஏதோ பாண்டியன் நாடோ ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு படம் அவர் நடித்த படம். அதை நினச்சி வந்துட்டீங்க, தப்பாக நினச்சிங்க, அவர் உள்ளே இருக்காருன்னு. இல்லை நான் உங்களை தான் பார்க்க வந்தேன்னாரு. என்ன பார்க்க வந்தீங்களா? ஏன் சார் அப்படின்னு. இல்லை ஒரு கேரக்டருக்கு ஒரு பொலிட்டிஷியன், அப்பாவி பொலிட்டிஷியன், பழகி தெரியாதவன். பழகி தெரியாதவன்னு என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் தெரிஞ்சு வச்சவங்களுக்கு பழகி தெரியாதவன்னு அப்படின்னு. இல்லை நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு. இல்லை வேண்டாம் சார் விட்டுருங்க அப்படின்னு. அப்புறம் தான் குணா அண்ணன்ல அவர் தான் ஜெயராஜ் பண்ணியா அப்படின்னாரு. இல்லை எனக்கு தெரியாது என்னன்னு, ஏதோ தேடி வருது, அதை விட்டு அதை பண்ண அவர் சொன்னது முன்னாடி நான் பண்ணேன். அந்த கேரக்டர் பண்ண சூப்பர் கேரக்டர், நல்ல கேரக்டர். ஏதோ நம்ம அவர் சொன்னதெல்லாம் பண்ணலை, இருந்தாலும் கூட ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணினேன். பட்டு நல்லா. ஏன்னா எவ்வளோ புது திறமையாட்களை அறிமுகப்படுத்தினது பாரதி ராஜா சார். இப்பயும் அவங்க குடிக்கிட்டே வந்து பறந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு கேட்கணும்னு தோணவே இல்லையா? இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு, நான் இந்த ட்ராமா முன்னாடி இந்த நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அது பார்த்துட்டு இல்லை உன்னை பார்த்துட்டுனா எல்லாருமே கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் வந்து ட்ராமாவில் நடிக்கிறீங்கன்னு. ஐயோ நான் இல்லையா, என் தம்பி அவன் என்னை மாதிரி இருப்பான், அவன் அப்படின்ட்டு. உடனே நடிகை ஆக்கியிருக்கலாம் இல்லை, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடிகை ஆக்கியிருந்தா நீ ஒரு ஆள் இருப்ப அப்படின்னாரு. இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கும் தோணலை, எனக்கும் தோணலை. வேணா இன்னும் கண்டிப்பாக அடுத்த படம் ஒரு பண்ணுறேன், அதில் நீ உனக்கு நல்ல பெரிய கேரக்டர் கொடுக்குறேன்னாரு. இது இன்னும் அடுத்து எடுத்திருந்தாருன்னா நிச்சயமாக அதில் ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துட்டுருப்பாரு. அது ஒரு எனக்கு ஒரு குறைபாடாக இருந்துச்சு. சரி, அந்த நான் என்ன நினச்சேன், இவர் ஹாஸ்பிட்டலேருந்து வந்த உடனே நல்லா ஆயிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாரு பழைய பாரதிராஜா பார்க்கலாம், அப்போ ஒரு படம் பண்ணாருன்னா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருந்தேன். நான் வந்து இன்னும் ஒரு 90-95 வயசு வரைக்கும் இருப்பார் நம்பிக்கையில் தான் இருந்தேன். இவ்வளவு தூரம் அந்த மாதிரி இருக்குன்னு சடன் தானே இது பண்ணுறாரு, நல்லா தான் இருந்தார். அது சரி, எங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். வேற தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொடுத்து வைக்கல தான் சார். மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து வைக்கிறது நிச்சயமா அவங்களுக்காக இந்த இவருடைய படைப்புகளை பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த அளவில் எனக்கு ஒரு பெரிய லைவ் கிடைச்சிருக்கு, அது போச்சு அப்படின்ட்டு. இருந்தாலும் பரவாயில்லை, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும்னு ஆசை தான். ஆசை யாரை விட்டுது? நிச்சயமா இன்னும் அவர் சப்போஸ் 95 வயசுல இருந்தாலும் கூட அப்போ இறந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்ல, 105 வருஷம் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆசைகள் எல்லாருக்கும் அந்த ஆசைகள் இருக்குத்தானே செய்யும். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அப்படின்னா. ஏன்னா இந்த மாதிரி படைப்பாளிகள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, பட் எல்லாருமே நல்லா இருக்கணும் சார். இல்லை சொல்றேன், அது சொல்றேன். இல்லை அவங்கெல்லாம் ஒரு பெரிய படைப்பாளி இல்லை, அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இன்னும் ஜனங்களுக்கு அவர் விட்டு போனது தொட்டு போனது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருந்தாரு, நல்லா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி. அவர் கூடவே ஒரு நல்லாவே இருந்திருக்கீங்க கிட்டத்தட்ட 80 வருடம் 84 வருடங்கள் கிட்டத்தட்ட. அவர் நிறைய கலைஞர்கள் உருவாக்கி இருக்காரு. அவருக்கு பிடிச்ச கலைஞர்னு ஒரு வெளிப்படையா பெரும்பாலும் சொன்னதில்லை. ஒரு அம்மா அப்பாவுக்கு 10 குழந்தைகள்னாலும் 10 குழந்தைகளும் ஒரே மாதிரி தானே. யாரை பத்தி ரொம்ப அதிகமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா? இல்லை, அதை பற்றி இல்லை. பொதுவாக எனக்கு இதுல வந்து அவருக்கு ரொம்ப இது ஒருத்தா இருந்த பாண்டியன், நெப்போலியன், ராதிகா, அப்புறம் மேல ராதா, இவங்கெல்லாம் அவர் மேலே உயிரை வச்சுருப்பாங்க.
அவருக்கு ஒன்றுனா அப்படி இது அந்த மாதிரி. அதுதான் எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே இது. பட் இவங்க கொஞ்சம் அதிகமாக தொடர்புகளில் இருந்துகிட்டு இருந்தாங்க. மற்றவங்களாம் அவங்கவுங்க வேலைப்பொருளில் இருந்திருப்பாங்க. பட் எல்லாருமே இதில் ஒரு கையில் 5 விரல் இருக்குன்னா எந்த விரல் எது முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. 5 விரலும் முக்கியம் தானே. அது மாதிரி யாரை பத்தி அதிகமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு? எந்த நடிகர், நடிகை, யாரை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு? அதில் அந்த மாதிரி டிஸ்கஷன் நான் போக மாட்டேன். நான் என்னுடைய இந்த ப்ரொடக்ஷன், அந்த கேஷ் டீல், இந்த இதோட இப்படி போயிடுவேன். அந்த இதில் இறங்கவே மாட்டேன் நான். அவர் ப்ரொடக்ஷன் இது அவங்களோட கிரியேஷனில் நான் இறங்கவே மாட்டேன். அவங்க டிஸ்கஷன் அது பாட்டு போயிட்டு இருக்கும் தனியாக. அவங்க டீம் தனியாக இருக்கும், என் டீம் தனியாக இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கு. டைரக்டர் ஆனதுக்கு பிறகு கதைலாம் டிஸ்கஸ் பண்ணுவாரா உங்ககிட்ட? சொல்லுவாரா? நான் அந்த இது 16 வயதுல கதை தெரியும்னு சொன்னீங்களே, ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து கதை டிஸ்கஸ் பண்றது அதெல்லாம் டோட்டலா வேற டீம் வச்சுக்கிட்டாரா சார்? அது இது ஆமா, அவங்க நமக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் இதோட இப்படி நான் ஒதுக்கிடுவேனே தவிர நான் அங்க போய் உள்ளுக்குள்ள எல்லாம் எழுந்து பார்க்கவே மாட்டேன். நான் இந்த ப்ரொடக்ஷன் இந்த நீங்க பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு, 1 2 இல்லை. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு படமும் ஒரு சுவாரஸ்யமானதா இருக்கு. அது அவுடோர்ல போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. 2 3 சொல்லுங்களேன். மறக்க முடியாதது என்னென்ன நினைவுல இருக்கு? மறக்க முடியாதுன்னு சொன்னோம்னா காதல் ஓவியம் படம். அது சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருப்பாரு ராஜாண்ணே. அந்த சாங் ஷூட்டிங்ல எல்லாம் ரொம்ப, அதாவது இந்த சங்கீத ஜாதி முல்லை அந்த கிளைமேக்ஸ் சாங், அந்த சாங் ஷூட் பண்ணுறதுக்கு 6 நாள் எடுத்துக்கிட்டாரு. 6 நாள்ல பகல் முழுக்க வந்து ஜனகராஜ் வீடு ஷூட் பண்ணோம். அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி கோயிலுக்கு போவோம், இது தஞ்சாவூர் பெரிய கோயிலில். அங்கே போய் ராத்திரியெல்லாம் ஷூட் பண்ணோம். காலையில் அந்த விடுங்கிற போது அதை பிரேக் பண்ணி எல்லாரும் அங்கே 7 மணிக்கெல்லாம் அசம்பிள் ஆகிடுவோம். எங்கே யாருமே 6 நாள் கண்டினியூஸ் ஷூட் பண்ணார். யாருக்கும் ரெஸ்ட்டே கொடுக்கல. போக வேண்டிய காலையில் குளிக்க வேண்டியது நேரம் அங்கே ஷூட்டிங் போயிடும். இப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு கடத்தில் வந்து இந்த ரெயின் எஃபெக்ட், எல்லாம் ஜனங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஷார்ட் ரெடி ஆகி வச்சு திரும்ப சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ரெயின் போட்டால் இந்த ஜனங்கள் எந்திரிச்சுவாங்க, டபாக்கன்னு எந்திரிச்சு இது பண்ணிட்டாலும் அப்புறம் திரும்ப அவங்கள அசம்பிள் பண்ணுற ரொம்ப கஷ்டமாகுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. நான் இப்படின்னா டக்குன்னு அங்கே ரெயின் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இது ஷூட்டிங் போயிட்டுருக்கு டக்குனால இவர் இப்படின்னாரு, ரெயின் எஃபெக்ட் போணுச்சு. திரும்ப ட்ராலி மூவ் ஆச்சு. எந்திரிச்சு இங்கே அடிச்சிருச்சு அவருக்கு மூஞ்சியில். இந்த தலை அடிச்சு இப்படி பிச்சுட்டு ரத்தம் ஒழுகுது. அவர் சொல்ல ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்கிறாரு, ஷார்ட்டை நிறுத்த மாட்டேங்கிறாரு. இதை இப்படி கையை வச்சு இப்படி வச்சுட்டு அப்படின்னு அந்த ஷார்ட்டை முடிக்க அவர் கண்ணன் சார் வந்து, சார் என்ன சார் நீங்க அப்படி நிறுத்திட்டு கையெடுங்க அப்படின்னு பார்த்தா புறம் ஒழுகுது ரத்தம். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, விடுங்க அப்படின்னு. அப்புறம் முடியவே முடியாண்டாரு. டாக்டரை கூப்பிட்டு வந்து திரும்ப இது பண்ணுறோம். அது சொல்ல எதுக்கே அதெல்லாம் வேலை செய்யணும், வேலை செய்யும்போது வேலை செய்யப்படுங்க அப்படின்னு சத்தம் போகிறாரு. அதெல்லாம் அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படம் சரியாக ஓடல. அதே மாதிரி அம்மா அழகி ஒரு உலகின்னு ஒரு சாங் இருக்கும், அது தீ சாங். அதுக்கு ஹீரோவை நடுவில் உட்கார வச்சுட்டு சுற்றி ஒரு நெருப்பு இருக்கும். இது ரிகல்சல் பண்ணுற போதே அது டக்குன்னு பற்றிக்கிடுச்சு. உள்ள கண்ணன் சார் இருக்காரு, இவர் பாரதி சார் இருக்கு. அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. திரும்ப வெளியே வரணும், எப்படி வர்றதுன்னு தெரியல. எங்கள் ஆர்ட் டைரக்டர் உள்ளே தவி தூக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டான் 2 பேரையும். இல்லைன்னா அன்னைக்கு பெரிய நெருப்பு மாட்டிருப்பாங்க. இவளுக்கும் ஆஃப் பேண்ட்டு ஷர்ட் தான், டிஷர்ட் தான் போட்டிருக்காரு. அதுக்கு அந்த நெருப்புல எப்படி இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் அந்த படம் எடுத்தோம். அந்த படம் ஓடலன்றது அவரால் ஜீர்ணிக்கவே முடியல. நாங்கெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் பப்ளிக்கு அதை விரும்பலை. சாங் மட்டும், சாங்கெல்லாம் எவ்வளோ அழகான சாங்கு. அந்த சாங்கெல்லாம் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க ஜனங்க தேட்டரில். அது அவர் ரொம்ப பாதிச்சது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இது எல்லா படங்களை காட்டிலும் அதிகமாக கஷ்டப்பட்டு அந்த படத்தில் தான். அதில் இருந்து அவர்
என்னடா இது இவ்வளவு நல்ல படத்தை ஓடலை அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம்னு அவரால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நிழல்கள்ல கூட ஏதோ மறக்க முடியாத சம்பவம். மறக்க முடியாத சம்பவம்னா நிழல் படமே நான் மறக்க முடியாத சம்பவம் தான். காரணம் என்னன்னா, நான் மணிவண்ணன் நம்ம கேள்விப்பட்டீங்களா இந்த மணிவண்ணன் சார் வந்து புதிய வார்ப்புகள் படத்தை பற்றி ஒரு 12 பக்கத்தில் ரைட்டப் கொடுக்குறாரு. அதை வச்சுட்டு என்கிட்ட இந்த மாதிரி அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். பார்க்கணுன்னா நீ என்னப்பா அப்படின்னா, இல்லை இந்த படத்தை பற்றி நான் ரிவ்யூ எழுதியிருக்கேன், அதை கொஞ்சம் அவருக்கு கொடுக்கணும்னு படித்து பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா போயிட்டு. சரி நான் என்ன செய்யணும் அப்படின்னு, இதை கொண்டு சார்கிட்ட கொடுங்க, கொடுத்து அப்படின்னா, இல்லைன்னா அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ஆசைப்பட்றேன், அதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. மணிவண்ணன் சார் முதல்ல உங்களே தான் பார்க்குறாரு. ஆமாம், அவரை நான் கொடுக்குறேன். கொடுத்தோடனே யார் ராதுவன் அப்படின்னாரு. இல்லை சூலூர்லேருந்து நம்ம கேஆர்ஜி ஆஃபீஸில் தான் அந்த பையன் இருக்கு, அப்படி அவர் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு. அப்படியா, சரி நாளைக்கு இந்த அட்லாண்டிக் ஹோட்டலுக்கு வர சொல்லு, ரூம் நம்பர் 34 அப்படின்னு. சரின்னு வர சொல்லிட்டேன். அங்கே போயிருக்க. அப்படி போனோடனே யார் அப்படின்னு, இந்த மாதிரி ஜெயராஜன் அனுப்புனார், நீங்கள் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்படியா, சரி சரி சரி, அப்போ நீ ஆஃபீஸ்க்கு வந்துடு அப்படின்ட்டு இருக்காரு. ஆஃபீஸ்க்கு வந்தானே திரும்ப இவர் வரல. திரும்ப நான் சொன்னேன், ஒன்றும் அவனை வர சொன்னீங்க, ஒன்றும் பார்க்குறேன்னா பாருங்க, இல்லை அப்படின்னு சொல்லி அவனை அலைய விடாதீங்க, பாவம் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அலையிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி, நீ ஒரு 4 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லு அப்படின்ட்டாரு. சரி 4 மணிக்கு வந்துருப்பா ஆஃபீஸுக்கு. நான் வந்துட்டேன். அப்படி வந்தோடனே, இல்லையா நீ தான் அந்த லெட்டர் இல்லையா? ஆமாம் சார், நல்லா தான் இருந்துச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னு. அவங்களோட அசிஸ்டண்ட் சைட்லாம் கதை ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு. இருக்கு சார் அப்படின்னு. ஒரு லைனில் ஒரு கதை சொல்லுவேன் அப்படின்னு. சொல்லேன் சார். ஜெயராஜர் கதை சொன்னா நிழல் கதையை சொல்லிட்டேன். அப்படி சொன்ன உடனே ஓகே ஜெயராஜ், அவனுக்கு ஒரு 101 ரூபா அட்வான்ஸ் கொடு அப்படின்ட்டாரு. நாளிலேருந்து அசிஸ்டண்டாக வந்து சேர்ந்துக்கு அப்படின்ட்டாரு. ஸோ அப்படி அந்த நிழல் கதை, அந்த நிழல் அதை வந்து மணிவண்ணன் அப்படி என்ட்ரி ஆகிறார். அப்படி இருந்தாலும் நிழலில் அவர் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார், யார் ரிக்ஷாக்காரன் மாதிரி கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கதையில் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் திரும்ப அதில் சரியாக போடணும்னு என்ன காரணத்தினால சரியாக போடல அப்படின்ட்டு அலைகளோ இல்லை, அவர் தான் மணிவண்ணன் தான் கதையை வசனம். அந்த படம் இப்பவும் பண்ணிடுச்சு. ஸோ அப்படியே மணிவண்ணன் அசிஸ்டண்டாக வந்து இது டைரக்டரோட ஜாயின் பண்ணி, அப்புறம் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சதெல்லாம் நாங்கள் தான் கல்யாணம் முடிச்சு வச்சு திரும்ப இது பண்ணி, அதெல்லாம் சும்மா மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள். இப்போ மணிவண்ணன் சார் மாதிரி பாதி பேர் முகம் தெரியாம தான் வருவாங்க, அசிஸ்டன்ட் ஆகி அப்புறம் கத்துக்கிட்டு பெரிய டைரக்டர்ல நடிகர் ஆயிடுவாங்கல்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை சார் எப்படி பார்ப்பாரு? இல்லை அவரோட வளர்ச்சியில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம பிள்ளைங்க வந்து வளர்ந்ததுனால நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு கலெக்டர் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ஒரு சிஎம், அந்த ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்தது. அதே மாதிரி தான் எனக்கு, நான் வந்து ரேவதியை நான் தான் அறிமுகப்படுத்தினேன் பாரதிராஜா சாருக்கு. ராஜசேகரில் டைரக்டர் ராஜசேகர், டைரக்டரில் அவர் நடிகர் ராஜசேகர், இந்த இதுதான் போலீஸு, அவரை நான் தான் அறிமுகப்படுத்தேன். அவரெல்லாம் ஒரே நாளில் நடிகனாக வில்லனாக. ஃபஸ்ட்டு டே என்கிட்ட வந்து ஸ்டில்லு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே பார்த்தேன், சரி என்ன நீங்கள், நான் டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்ல, நான் அண்ணா நகரில் இருக்கேன் அப்படின்னு. அப்புறமேலு கடைசியில் சொல்லி பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்காருங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ அன்னைக்கு சாயங்காலம் வந்து டைரக்டர் வர்றாரு. இந்த ஆஃபீஸ்க்கு வந்தோன்னே, ஒரு நல்ல ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்து வேணும் அப்படின்னு கேட்டார். சரி நான் இது பாருங்கள், இந்த ஃபோட்டோ நல்லா சரியாக வரும். யார் அப்படின்னாரு. ஒரு டாக்டருங்க அப்படின்னு. டாக்டர்ன்ற எப்படி வில்லன் நடிப்பான்? இல்லை அவர் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னேன். சரி அவனை வர சொல்லு அப்படின்னு. அவர் ஃபோன் அடிச்சு வந்தார். வந்தோடனே நடிப்பியா அப்படின்னா, சரி நாளைக்கு வந்தார் ஷூட்டிங்க்கு. மறுநாள் காலையில் ஷூட்டிங், எங்கள் மந்தவெளியில் ஷூட்டிங், ஒரு வீடு போய். நான் மத்தியானம் மணிவண்ணன் வந்து அன்னைக்கு அந்த பையன், அவனுக்கு மணிவண்ணனுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கு. அப்படி எப்பயுமே என்கிட்ட வந்து என் வீட்டிலே வந்து ஆசீர்வாதம் வாங்குவார்.
ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து இன்னும் ஏன் ஸ்வீட்டு இல்லை அண்ணா எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆம்பளை பையன் பிறந்திருக்கேன் அப்படி. அக்கா வாங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுட்டு சொன்னேன். அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண, ஏன்பா பரவாயில்லையே அப்படின்னு சரி பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அண்ணனுக்கு ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு, எனக்கு ஒரு படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் அது ஏன் இவர்கிட்ட சொன்னேன், அவங்க அண்ணன்ட்ட சொன்னீங்க, அவர் பாரதியார்ட்ட சொல்லுங்க டேரக்டர். இல்லை நான் போய் வேணா சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து போனோம். அங்கே போன வெளியில் உட்காந்துட்டு இவர் ராஜசேகர் அழுதுட்டு இருந்தார். இல்லையா அப்படின்னு அடிச்சிட்டாரு அங்கிள் அப்படின்னு. இது ஷாயர் அடிச்சிட்டாரா, வாழ்க்கை தொலைகிறது, சூப்பராக பெரிய ஆடுவார் அப்படின்னு. என்ன அங்கிள் சொல்றீங்கண்ணா? ஆமா, அடி வாங்காதவங்க எவனு நீ இது கிடையாது, நல்லா நீ இல்லை, அடி வாங்கிட்டு பெரிய ஆள் எடுப்போ அப்படின்னு சொன்னேன். அது முன்னாடி அவரை போய் பார்த்தோம். இந்த மாதிரி ரேவதி கூட என் ஒய்ஃபு தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு, சூப்பர் டான்ஸரு, நல்ல ஒரு இது எஸ்ஐடியில் படிச்சுட்டு இருக்கு அப்படி அப்படின்னா. அப்போ தான் எனக்கு காதல் ஓவியம் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ ராதா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிளாசிக்கல் டான்ஸர், நல்ல ஒரு பொண்ணு, ஷார்ட்டாக இருக்குமோ அப்படின்னாரு. ஆமாண்ணே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னா, டான்ஸ் மூமெண்ட்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இல்லை நான் ராதா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், திரும்ப அதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளையை நாம் இது பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அதனால ரேவதியை அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி சரின்ட்டு ராதா போட்டுட்டு இது ஒன்று. இதுக்கு இடையில பாக்கியராஜ் சார் வந்து கேட்குறாரு, என்ன ஜெயராஜ் இது ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு. ஐயோ நான் பொண்ணு வச்சுருக்கேன், ஒரு பொண்ணு போட்டா இருக்கு வேணா, இல்லை அது நம்ம படத்துக்கு போடலாமான்னு பார்க்குறேன்னு. கேளுங்கண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்பர்லாம் கொடுத்தேன். அதை விட்டு கேட்டோன்னே அது வந்து முதல்ல பாரதியார் சார் படம் தான் பண்ணேன், மற்ற யார் படம் பண்ண மாட்டேன், முதல்ல பண்ண பின்னாடி அப்புறம் மற்ற யாருக்கு பண்ண பட்டேன் அப்படின்னு அவர் மண்வாசனையில் அதை அறிமுகப்படுத்தினாங்க. என் ஒய்ஃபு தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க, நான் இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். இந்த மாதிரி நிழல் ரவி, அவர் நான் சந்திரசேகர் என்கிட்ட தான் வந்தார். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம போனவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதில் எனக்கு சந்தோஷம் என்னென்னா, நம்மகிட்ட போனவங்க அத்தனை பேர் நல்லா இருக்காங்களே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர். நீங்க எப்பயாவது திட்டு வாங்கிருக்கீங்களா? ரொம்ப தான் வாங்குவேன், தான் திட்டுவாங்க. அதாவது ப்ரொடக்ஷன்ல வந்து இப்போ என்ன செலவாகுது அப்படின்னா, எவ்வளோக்கு சுருக்கி செலவழிச்சாலும் கூட இவருக்கு இப்போ இது ஆகுது. போய் இந்த மாதிரி நைட்டில் போய் கணக்கு அந்த மாதிரி இப்படி இருக்குது, என்னாச்சு இது, ஏன் இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு. ஏங்க ஜூனியர் ஆர்டிஸ்டில் இத்தனை பேர் வந்துருங்க, ஓ என்னையா அப்படின்னாரு. ஆனால் திட்டிடுவார் அங்கிட்டு பின்னாடி, பாரு அந்த பையன் இவ்வளவு தூரம் இதுக்கு மேற்கொண்டு அவன் என்னையா பண்ணுவான். ஆனால் ஒரு சும்மா இது இது மோரலாக அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு அப்படி, அந்த மாதிரி அதுக்காக வேண்டி திட்டிகிட்டே இருப்பார். மற்றபடிக்கு வேறு எதுன்னு சொன்னார், அவன் நல்லா பண்ணுறான், நல்லா ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணி தான் படம்லாம் பண்ணுறான், நான் செலவெல்லாம் ரொம்ப குறைச்சி தான் பண்ணுறேன் அப்படி நல்லா என்னை அப்ரிஷியேட் பண்ணுவார். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.